பிரபத்யேதம் கிரிம் பிராயः ஸ்ரீனிவாசானுகம்பயா இக்ஷுசாரஸ்ரவந்த்யேவ என்மூர்த்தியா சர்க்கராயிதம். திருமலை திருவேங்கடமுடையானுடைய திவ்ய ஆஸ்தானமாக திகழ்கிறது. இந்த மலையானது கிழக்கு தொடர்ச்சி மலை என்று அழைக்கப்படுகிற ஒரு மலை தொடர்ச்சியின் பகுதியாக திகழ்கிறது. நல்ல மலை மலைத்தொடர் என்றும் இதை அழைக்கிறார்கள். இந்த மலைக்கே ஒரு சிறப்பு உண்டு. இந்த நல்ல மலையை பார்த்தோம் என்றால் இது ஆதிசேஷனே வந்து சயனித்தது போல் இருக்கிறது என்று புராணங்கள் சொல்லுகின்றன. ஆதிசேஷனுக்கு தலைப்பகுதி இருக்க வேண்டும், நடு உடல் பகுதி இருக்க வேண்டும், கடைசியில் வால் பகுதி இருக்க வேண்டும். இந்த மூன்றுமாகத்தான் பகவானுடைய புகழ்பெற்ற 3 தலங்கள் இருக்கின்றன என்று தெரிவிக்கிறார்கள். ஆதிசேஷனுடைய தலை பாகத்தை போல்தான் 7 மலைகள் 7 குன்றுகளை உடைய திருவேங்கடம் திருமலை பிரதேசம் இருக்கிறது. அதே மலைத்தொடரில் சற்று வடக்கு நோக்கி சென்றோம் என்றால் அகோபிலம் என்கிற நரசிம்ம பெருமானுடைய ஆஸ்தானம், அதுதான் ஆதிசேஷனுடைய உடல் பகுதியாக இருக்கிறதாம். கடைசியில் இன்னும் வடக்கே சென்றோம் என்றால் ஸ்ரீசைலம் என்கிற ஒரு இடம், ஆந்திரத்துக்கும் தெலுங்கானா மாநிலத்துக்கும் உள்ள நடுவிலே பார்டர்னு சொல்கிறோமே அந்த தாண்டும் இடத்திலே இருக்கிறது. அங்கே ஸ்ரீசைலம் என்று அது வால் பகுதி ஆதிசேஷனுக்கு. இப்படி வால், உடல், தலை என்று 3 பகுதிகளோடு ஆதிசேஷனே இந்த இடத்திலே சயனித்திருக்கிறார். அதில் தான் பகவான் ஸ்ரீமன் நாராயணன் இந்த உயர்ந்த இடங்களிலே கோயில் கொண்டுள்ளார் என்று புராணங்கள் தெரிவிக்கின்றன. அப்படி உயர்ந்த மலைத்தொடரின் ஒரு பகுதியாகத்தான் சப்தகிரி 7 மலைகள் என்று அழைக்கப்படக்கூடிய ஸ்ரீனிவாச பெருமான் உறையக்கூடிய கோவில் இருக்கிறது. இந்த 7 மலைகளுக்கு சிறப்பு என்ன? இந்த 7 மலைகளுக்கு என்னென்ன பெயர்கள் உள்ளன? ஒவ்வொரு யுகத்திலும் இந்த மலைக்கு என்னென்ன சிறப்புகள் இருந்திருக்கின்றன என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டுமல்லவா? சுவாமி வேதாந்த தேசிகன் இந்த மலையை பற்றி சொல்லும் பொழுது இது மலையே கிடையாது, கெட்டிப்பட்ட கருணைன்னு தெரிவிக்கிறார். ஒரு சக்கரப்பாகு வருதோ இல்லையோ, சக்கரப்பாகு அப்படியே ஓடிண்டே இருக்கும். அதை அப்படியே குளிர்ச்சி அடைய விட்டோம் என்றால் அப்படியே கெட்டியாக வந்து கல்கண்டு போல் ஆகிவிடுகிறதோ இல்லையோ, அதை போல பகவானுடைய ஸ்ரீனிவாசனுடைய அனுகம்பா, தயா, கருணை என்கிற குணம் இருக்கிறதல்லவா? ஸ்ரீனிவாச பெருமானுக்கு மனசு முழுக்க கருணை நிறைஞ்சிருக்கான். அது அப்படியே கண்ணு வழியாக ஒரு நதியை போல ஓடி கீழே வருகிறதாம். அந்த வெளியே வந்த நதி அப்படியே கெட்டிப்பட்டு ஒரு மலையை போல இருக்கான். அதுதான் திருமலைன்னு தெரிவிக்கிறார். திருமலை என்பது சாதாரண கல்மலை நினைக்க வேண்டாம். என் மூர்த்தியா சர்க்கராயித்தம் ஸ்ரீனிவாச அனுகம்பயா, ஸ்ரீனிவாச பெருமானுடைய கருணை தயை என்கிற குணம்தான் கெட்டிப்பட்டு போய் இப்படி 7 மலைகளாக நிற்கிறது என்று கொண்டாடுகிறார். அப்பேற்பட்ட பெருமை இந்த மலைக்கே உண்டு. இந்த மலையாலேயே நன்மை அடைந்தவர்கள் எத்தனையோ பேர் உண்டு. எப்பவுமே பகவானுக்கு மட்டும் பெருமை. இத்தனை திவ்யதேசங்கள் பார்த்தோமே, பெருமானுக்கு பெருமை, அவர் வசிப்பதால் ஊருக்கு பெருமை என்றா பார்த்திருக்கிறோம். பகவான் அந்த இடத்துக்கு வந்து சேர்வதற்கு முன்னாலே அது ரொம்ப புனிதமான தலமாக இருக்கும். அங்கு நீராடி பல ரிஷிகளும் தவம் செய்திருப்பார்கள். அப்ப முன்னமே புனிதமாக இருந்த இடத்தில் பகவானும் வந்து சேர்ந்து பெருமை சேர்க்கிறார் என்றுதான் கொள்ள வேண்டும். அதை போல இந்த ஊருக்கே பல பெருமைகள் உண்டு. இந்த மலைக்கான பெயர்களை பார்த்தோம் என்றால் முதல்ல கருடாத்ரி, கிரீடாத்ரி என்று பெயர்கள் காணப்படுகின்றன. பல பெயர்கள் உண்டு. ஒவ்வொன்னாடி என்று சொல்றேன், அதுக்கு கதை என்னன்னு பார்ப்போம். கருடாத்ரி, கிரீடாத்ரி என்று முதல்ல கிருதயுகத்திலேயே இந்த மலைக்கு பெயர் இருந்திருக்கிறது. என்ன கதை? கிரீடான விளையாட்டு, கருடன்னா கருடன், விளையாட்டு மலை, கருடனினுடைய மலை என்று சொல்லப்படுகிறதே. என்ன கதைன்னு பார்த்தால் அது ஹிரண்யாக்ஷனை அழித்து பூமி பிராட்டியை இடந்தெடுப்பதற்காக வராகப் பெருமான் அவதரித்தார் அல்லவா? வராக அவதாரம் முடிந்த பிறகு ஓய்வெடுக்க வேண்டும். ரொம்ப கஷ்டப்பட்டு ஜலம் முழுக்க துளாவி தேடி சேற்றுக்குள்ளே போய் எடுத்துக்கொண்டு வந்திருக்கிறார் அல்லவா? அந்த களைப்பு தீர்வதற்கு ஓய்வெடுக்கும் இடம் வேண்டும். அதற்காக பகவான் கருடனை அழைத்து வைகுந்தத்தில் இருக்கக்கூடிய தன்னுடைய ஒரு மலை, தன்னுடைய விளையாட்டுக்காகவே ஒரு மலை வைத்திருக்கிறாராம். கிரீடாத்ரின்னு அதற்கு பெயர். அந்த மலையையே கருடனிடத்தில் சொல்லி தூக்கி வரச் சொன்னாராம். அதை கொண்டு வந்து இந்த பூலோகத்திலே கருடன் வைக்க அதுக்கு மேல்தான் வராக சுவாமி காட்சி கொடுத்தார். அங்குதான் தன்னுடைய களைப்பையெல்லாம் தீர்த்து கொண்டார் என்று புராணம் தெரிவிக்கிறது. அப்ப கருடனால் கொண்டு வந்தபடியால கருடாத்ரி, பகவான் விளையாடி ஆனந்தப்படுவதற்கான மலையான பலியாடே கிரீடாத்ரி என்று முதல் இந்த மலைக்கு பெயர் உண்டு. இந்த மலையே ஸ்ரீனிவாச பெருமானுடைய மலையே கிடையாது.
இந்த மலைக்கு சொந்தக்காரரே வராக பெருமாள் தான். ஸ்ரீனிவாச பெருமாள் மேல கதையெல்லாம் பார்க்க போறோமே, ஸ்ரீனிவாச பெருமாள் ஒண்டிக் கொள்வதற்காக வந்தார். பரன் சென்று சேர் திருவேங்கட மாமலைன்னு ஆழ்வாருடைய பாசுரம். பரன் பகவான் பரமாத்மா சென்று சேர் திருவேங்கடம். அவர் இங்கேயே பிறக்கல, இங்கேயே வளரல, இங்கேயே தோன்றவில்லை, வந்து சேர்ந்தவர். டெனண்ட்னு சொல்றோம் இல்லையோ, ஒரு வீடு இருக்குன்னா அதுக்கு ஓனர் ஒருத்தர் இருப்பார், சொந்தக்காரர். வாடகைக்கு வந்தவர் டெனண்ட் ஒருத்தர் இருப்பாரோ இல்லையா, அவ்வளவுதானா ஸ்ரீனிவாச பெருமாள். அப்போ ஊருக்கு சொந்தக்காரர் யாருன்னா, சுவாமி புஷ்கரணிக்கரையில் வராக சுவாமி சேவிக்கிறோமே, மகா லக்ஷ்மி வராகராக மடியில பூதேவி தாயாரோடு சேவை சாதிக்கிறாரே, அந்த வராக பெருமான் தான் இந்த ஊருக்கே சொந்தக்காரர். கிருதயுகத்திலிருந்தே இந்த மலைக்கு மேல அந்த வராக பெருமாள் தான் இருந்தார். அதனால கிரீடாத்ரி கருடாத்ரி என்று திருநாமம். அடுத்தது கிருதயுகத்திலேயே விருஷபாசுரன் என்று ஒரு அசுரன் இந்த மலைத்தொடரிலே இருந்து வந்தான். இங்கிருந்த ரிஷிகளை எல்லாம் துன்புறுத்தி கொண்டிருந்தான். அவனை அழிப்பதற்காக பகவானே இறங்கி வந்து அவனோட சண்டை போட்டாராம். சண்டையிட்டு அவனை கொல்ல போகும் பொழுது அவன் மனது மாறி பிரார்த்தித்து கொண்டான். அப்ப நிறைய பக்தர்கள் இந்த தலத்துக்கு வந்து போவார்கள், உன்னுடைய திவ்யஸ்தானமாக இருக்க போகிறது, அதனால் என் பெயரால் இது வழங்கப்பட வேண்டும். சுவாமி நீர் தப்புதானே பண்ணிருந்தா இருக்கட்டும், இப்போது திருந்தி விட்டேனே, நான் தவறு செய்திருந்தாலும் நல்லோர்கள் வாழும் இடத்துக்கு என் பெயராவது சூட்டப்பட வேண்டும் என்று பிரார்த்தித்தானாம். அதனால முதல் யுகம் கிருதயுகத்திலே விருஷபாத்ரி என்று மற்றொரு பெயரும் இந்த மலைக்கு ஏற்பட்டது. கிரீடாத்ரி கருடாத்ரி, அதே போல விருஷபாத்ரி என்று பெயர் ஏற்பட்டது. இது கிருதயுகம். அடுத்து திரேதாயுகம் வந்தது. அப்போது இந்த மலைக்கு அஞ்சனாத்ரி என்று பெயர் சூட்டப்பட்டது. அஞ்சனா என்பவள் ஹனுமானை பெற்ற தாயார். அந்த அஞ்சனா தேவி இந்த மலைக்கு வந்துதான் பல ஆண்டுகள் தவம் செய்தாளாம். நல்ல ஒரு குழந்தை, பலசாலியாக புத்திசாலியாக பகவானிடம் பக்தி இருப்பவனான ஒரு குழந்தை வேண்டும் என்று பிரார்த்தித்து பகவானுடைய அனுகிரகத்தாலே வாயு புத்திரனாக பவனபுத்திரனான ஹனுமானை பெற்றெடுத்தாள். அப்ப அஞ்சனாதேவி தவம் செய்த இடமானபடியால் இந்த இடத்துக்கு அஞ்சனாத்ரி என்று பெயர். அப்புறம் துவாபர யுகம் வந்தது. துவாபர யுகத்தில் இதற்கு சேஷாத்ரி என்று பெயர். சேஷாத்ரினா சேஷன் அப்படின்னா ஆதிசேஷன் திருவனந்தாழ்வான். பகவானுடைய பாம்பு படுக்கை இருக்கிறாரே, அந்த பாம்புக்கு ஆதிசேஷன் சேஷன் என்று பெயர். அத்ரி என்றால் மலை. ஒவ்வொரு இடத்துலையும் வெங்கடாத்ரி, நாராயணாத்ரி, கிரீடாத்ரி அப்படின்லாம் சொல்றோம் இல்லையா, அத்ரினா மலை என்று பொருள். அப்ப சேஷாச்சலம் சேஷாத்ரி என்று துவாபர யுகத்திலே பெயர். அது ஒரு அழகான கதை. ஒரு முறை பகவானும் பிராட்டியும் விஷ்ணுலோகத்தில் இருக்கும் பொழுது அவர்களை தரிசிப்பதற்காக வாயு பகவான் வருகிறார். வந்த இடத்தில் ஆதிசேஷன் தானே அணுக்கமான தொண்டர். அவர் தடுத்து, இல்லை இப்ப பெருமானை பார்க்க முடியாது, கொஞ்சம் காத்திருக்க வேண்டும்னு வாயு பகவான் இடத்துல சொன்னாராம். அவருக்கு கோபம், நான் எங்க வேணுமானாலும் நுழைவேன், என்னை யாரும் தடுக்க முடியாது, நீ என்னமா தடுக்கலாம்னு சண்டைக்கு வந்தார். ரெண்டு பேருக்கும் போட்டி ஏற்பட்டது. யார் பலசாலி, வாயுக்கு பலம் அதிகமா ஆதிசேஷனுக்கு பலம் அதிகமா என்று ஒரு போட்டி. எப்படி தீர்க்கலாம்னா ஒரு பந்தயம் வைத்துக் கொண்டார்கள். மேருமலை இருக்கிறதோ இல்லையோ, நம்முடைய இந்த ஜம்பூ தீபத்துக்கு நடுவுல மேருமலைன்னு ரொம்ப லட்சம் யோஜனை உயர்ந்த ஒரு மலை இருக்காம். அந்த மேருமலைக்கு 1000 சிகரங்கள் உண்டு. அந்த 1000 சிகரங்களையும் போய் ஆதிசேஷன் அப்படியே 1000 தலைகளால படுத்துன்னு அப்படியே பிடிச்சுட்டாராம். அதுக்கு மேல காற்று வேகமாக அடிக்க வேண்டும். வாயு பகவான் வீசும் காற்றில் அந்த மலை அசைந்து விட்டதென்றால் அப்ப ஆதிசேஷன் தோத்து விட்டார்னு அர்த்தம். இவர் கெட்டியாக பிடித்து கொண்டபடியால் மலை அசையாமல் இருந்தால் வாயு தோற்று விட்டார் என்று பொருள். இதுதான் பந்தயம்னு ரெண்டு பேரும் போட்டியை தொடங்கினார்கள். எவ்வளவு வேகத்தை கூட்டி கூட்டி வாயு பகவான் வீசுகிறார். உலகத்தில் மக்களால் தாங்க முடியவில்லை. ஆதிசேஷனும் அசைந்து கொடுக்கவில்லை, வாயு பகவானும் வேகத்தை கூட்டிக் கொண்டே போகிறார். மக்கள் துன்பம் தாங்க முடியாமல் பகவானிடத்தில் பிரார்த்தித்தார்களாம். அப்ப மெதுவா பகவான் நாரதருக்கு செய்கை காட்டுறார். காட்டின உடனே அவர் தன்னுடைய வீணை வச்சுருப்பாரோ இல்லையோ, வீணையில மெதுவாக இசை மீட்டத் தொடங்கினார். இசையை கேட்ட உடனே ஆதிசேஷன் பாம்பு தானே, அப்போ பாம்புக்கு அந்த இசையை கேட்ட உடனே சட்டுன்னு ஒரு டிஸ்ட்ராக்ஷன், அதில் ஒரு கவனம் திரும்பி போனது. 1000 தலைகளால் கெட்டியாக பிடிச்சிட்டு இருந்தவர் ஒரு தலையை மட்டும் உயர்த்தி அந்த வீணையினுடைய இசையை கேட்டாராம். அந்த ஒரு தலை உயர்த்தப்பட்ட உடனே வாயு பகவான் வேகமாக அடித்தார். அந்த மலையினுடைய சிகரம் பெயர்ந்து கொண்டு வந்து நேர பூமியிலே வந்து விழ வந்தது. அவ்வளவு பெரிய மலை பூமியில் விழுந்தா என்ன ஆகும்? உடைந்தே போய்விடும், பெரிய அனர்த்தம் ஏற்படும் அல்லவா? உடனே ஆதிசேஷன் வேகமாக இந்த இடத்துக்கு வந்து தன்னுடைய உடலையே சுற்றி கொண்டு இந்த இடத்துல படுத்து கொண்டாராம். அவர் பேரிலேயே இந்த மலை வந்து விழுந்து அது சேஷாச்சலம் சேஷாத்ரி. ஆதிசேஷனே இந்த இடத்தில் மலையாக இருக்கிறபடியால் சேஷாச்சலம் என்று 3வது யுகத்திலே பெயர் ஏற்பட்டது. இப்ப 4வது யுகத்தில் வெங்கடாத்ரி வெங்கடாச்சலம் திருவேங்கடம் என்று மலைக்கு பெயர் சூட்டப்பட்டுள்ளது. ரொம்ப அழகான பெயர், அர்த்தம் பொதிந்த ஒரு பெயர்.
வேங்கட என்று திருநாமம் இருக்கிறவா. சம்ஸ்கிருதத்திலையும் வேங்கடன்னு பெயர் இருக்கு, தமிழிலும் வேங்கடம் என்று பெயர் இருக்கிறது. ரொம்ப ஆச்சரியமான சொல். பொதுவாக 2 மொழிகளில் ஒரு பொருளை சொல்வதற்கு 2 வார்த்தைகள் தான் இருக்கும். 2 வார்த்தையை 2 மொழிகள்லேருந்து எடுத்துக்கோங்க. 2 வார்த்தைக்கும் பொருள் வெவ்வேறத்தான் இருக்கும். போனா போகிறது ஒரே பொருளை குறிக்கக்கூடிய 2 சொற்களை 2 மொழியில் கண்டுபிடிச்சிடலாம். இப்போ சேர்னு சொல்கிறோம், நாற்காலின்னு சொல்கிறோம். 2 வெவ்வேறு வார்த்தைகள், 2 வெவ்வேறு மொழிகள், ஆனால் பொருள் ஒன்றல்லவா. இந்த வார்த்தைக்கு என்ன ஆச்சரியம்னா 2 மொழிகள், சம்ஸ்கிருதத்திலும் சரி தமிழிலும் சரி, வேங்கடம்னு சொன்னால் ஒரே பொருள் தான் கிடைக்கும் பாருங்க. சம்ஸ்கிருதத்தில் கட அப்படின்னா எரிக்கிறதுன்னு அர்த்தம், தாகம் எரிக்கிறதுன்னு அர்த்தம். வேம் அப்படின்னா பாபங்கள்னு பொருள். வேம் கட, பாபங்கள் எரிக்கப்படும்னு அர்த்தம். தமிழுக்கு வாங்கோ, கடன் அப்படின்னு சொன்னா பாபம்னு அர்த்தம். வேம் அப்படின்னா வெந்து போவது, எரிப்பதுன்னு அர்த்தம். அப்ப பாபங்கள் எரிக்கப்படும் சம்ஸ்கிருதத்தில் அர்த்தம், எரிக்கப்படும் பாபங்கள் தமிழில் அர்த்தம். இப்போ 2 பாஷைகளிலும் வேங்கடம்னு சொன்னால் பாபங்களை போக்கக்கூடிய மலை என்று பொருள் கிடைக்கிறது. இதுக்கு ஒரு கதை இருக்கு. பக்கத்தில் காளஹஸ்தின்னு இருக்கே, அந்த இடத்துல புரந்தரர்னு ஒருத்தர் இருந்தார். அவருடைய மகனுக்கு மாதவன் பெயர். கல்யாணம் எல்லாம் ஆகி குழந்தைகளோடு நல்லவராகத்தான் வாழ்ந்து வந்தார். திடீரென்று குந்தளா என்று வேறு ஒரு பெண்ணிடத்திலே ஆசை கொண்டார். தன் குடும்பத்தை விட்டுவிட்டு அவளோடையே சென்று விட்டார். 12 ஆண்டு காலம் இந்த பக்கமே வரல, அவளோடையே இருந்தால். அந்த பெண் மரணமடைந்து விட்டாள். என்ன பண்றது தெரியாம செல்வத்தை எல்லாம் இழந்து அப்படியே பிச்சை எடுத்துக்கொண்டு திரிந்து கொண்டு வந்தவர் ஒரு முறை சில பக்தர்கள் எல்லாம் எங்கேயோ யாத்திரையாக சென்று கொண்டிருந்தார்கள். சரி, எங்கேயோ போகிறார்களே, நாமும் போவோம், ஏதாவது உணவு கிடைக்கும் என்பதற்காக அவர்களோடு சேர்ந்து பிரயாணிக்க தொடங்கினார். இந்த திருமலையினுடைய அடிவாரத்தில் ஆழ்வார் தீர்த்தம்னு இருக்கு, இன்னைக்கும் இருக்கு. ஆழ்வார் தீர்த்தத்துக்கு வந்து அங்கு நீராடி விட்டு அமர்ந்து கொண்டிருந்தார்களாம். அங்க வந்தவுடனே அவருக்கு என்னமோ ஒரு வருத்தம். இவ்வளவு நாட்களாக நாம தவறாக கழித்து விட்டோமே, குடும்பத்தை விட்டு மனைவி மக்களை விட்டு எல்லாவற்றையும் இழந்து இப்படி ஆகிவிட்டோமேன்னு ரொம்ப வருத்தப்பட்டார். தன்னுடைய நிலை, தன்னுடைய செயலுக்காக வருந்தினார். சரின்னு பக்தர்களோடு மேலே போனார். மலை ஏறும்போது எல்லாரும் கோவிந்தா கோவிந்தான்னு கத்தினார்களாம். சரின்னு இவரும் கத்திண்டே மேலே போனார். மலைக்கு மேலே போய் நின்ன உடனே இவருடைய உடலிலிருந்து ஏதோ துர்கந்தம், தவறான நாற்றங்கள் எல்லாம் வீசினவாம். அவருடைய உடம்பே அப்படியே பற்றி கொண்டு எரிய தொடங்கித்து. எரிஞ்சு அணைந்த பிறகு பார்த்தால் அப்படியே ஒளிமயமான திருமேனி, இவருக்கே ரொம்ப அழகான உடல் வந்து விட்டதாம். தன்னிடத்தில் இருந்த பாபங்கள் எல்லாம் நீங்கிவிட்டன, குற்றங்கள் அனைத்துமே மன்னிக்கப்பட்டன என்று அவர் புரிந்து கொண்டார். நல்லவராக வாழ்ந்து அவரே அடுத்த பிறவிகளிலே வைகுந்தத்தை அடைந்தார் என்று புராணம் தெரிவிக்கிறது. அப்ப வேங்கடம், நாம செய்த பாபங்கள் எத்தனை இருந்தாலும் வெறுவர கொன்னு சுட்டிட்டு ஈட்டிய வினையரேலும் அறிவினை பயனதுய்யார்னு ஆழ்வார் தெரிவிக்கிறார். அப்படி பாபங்களை போக்கும் மலை எத்தனை பெயர்கள் சுப்பிரபாதத்தில் பாடுறோம் இல்லையோ, ஸ்ரீ சேஷசைல கருடாச்சல வெங்கடாத்ரி நாராயணாத்ரி விஷபாத்ரி விஷாத்ரி முக்கியாம் ஆக்கியாம் தொதீய வசதேஹே அனிஷம் வதந்தி ஸ்ரீ வெங்கடாச்சலபதே தவ சுப்பிரபாதம். அனிஷம் தினமும் விடாமல் பக்தர்கள் உன்னை வந்து சேவிக்கிறார்கள்னு சொல்லல, உன் திருமலையினுடைய பெயர்களை பாடுகிறார்கள். சேஷசைலம், கருடாச்சலம், வெங்கடாத்ரி, நாராயணாத்ரி, விஷபாத்ரி, விஷாத்ரி, எத்தனை பெயர்கள். இந்த நாமங்களை சொல்லிக்கொண்டே பாபங்களை எல்லாம் போக்கிக் கொள்ளலாம். பக்தர்களுக்கு அது ஒரு ஆனந்தம் இல்லையோ. திருமலை திருமலை, திருவேங்கடம் திருவேங்கடம் திருவேங்கடம்னு சொல்லியே பக்தர்கள் எல்லாம் உன்னை வணங்குகிறார்கள். அப்படிப்பட்ட வெங்கடாச்சலபதே தவ சுப்பிரபாதம், உனக்கு இனிய காலையாக இருக்கட்டும், நீ எழுந்திரு என்று அவனுக்கு சுப்பிரபாதத்தை பாடுகிறோம். அப்ப இத்தனை பெருமைகள், ஊருக்கு என்ன பெருமை, ஸ்தானம் என்னன்னு பார்த்தோம். இந்த மலைக்கே இத்தனை பெருமைகள் இருக்கின்றன என்பதையும் புரிந்து கொண்டோம். இனி இந்த மலையில் இருக்கக்கூடிய தீர்த்தங்கள் எவை, இந்த மலைக்கு பகவான் எப்படி வந்து சேர்ந்தார் என்பதையெல்லாம் அடுத்தடுத்த பகுதிகளிலே அனுபவிக்கலாம்.